ஆனால் 270 கிலோமீட்டர் ஓட்டணும் இப்போது இன்னும். இறாரா ஏய் ஓரமானுச்சு. அவங்க ஃபோட்டோ எடுத்துக்கணும் கேட்குறாங்க, எடுத்துக்கிட்டோம். ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். ஆ பிரேக் வச்சுக்கோ விடு. ம் மைலேஜ்னா 12-13 வரும். போடல. சென்னை காலில் போட்டுக்கு போகிற. ஓகே ஓகே சேஃபாக போட்டுங்க. ம் தேங்க்ஸ். கோகுலே கிளம்பு. கரெக்டாக நான் கிளம்புறேன். நான் கூட கார் ஆறுன்னு வச்சோன்னே அங்கே நிறுத்தத்துக்கு வழி கூட சொல்கிறாங்க சொல்லி தான் திருப்பி பார்த்தேன். சரி கேட்டார், ஃபோட்டோவில் என்ன இருக்குது எடுத்துக்கிட்டோம். தமிழ்நாடு வண்டி தான் அது, எந்த ஒரு பசங்க தெரிலண்ணா வந்துட்டான். நான் கூட திரும்பி பார்க்கும்போது வண்டி ஆறுன்னு வச்சோன்னா சரி நான் நின்று இருந்தேன், ஓரமாக நிறுத்தத்துக்கு தான் ஆறுன்னு அடிக்கிறான் போல திரும்பி பார்த்தேன். ஃபோட்டோ எடுக்க கேட்டாங்க. கரெக்டாக நான் கிளம்புறதுக்கு நிற்கிறேன். சரி ஃபோட்டோ தானே எடுத்துக்கிட்டோம். அடா தமிழ்நாடு வண்டியும் கேரளா வண்டியும் முட்டிக்குதுப்பா. கொஞ்சம் வழி விட்டா நான் போயிடுவேன். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வழி விட மாட்டுறாங்க. முன்னாடி பார்த்து தமிழ்நாடு வண்டி, பின்னாடி வந்து கேரளா வண்டி. அவர் ஏற பார்க்குறாரு, வந்துடும் முன்னாடி, எதுக்கு தேவையில்லாத.
காலைல வந்து தான் ரோடு இன்னும் காலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும் ரோடு. நாங்கள் வரும்போது ஒரு 9 மணி இருக்கும், 9 மணி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நாங்கள் வரும்போது காலியாக இருந்தது, ரொம்ப காலியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் வண்டி போயின்னு வந்துன்னு இருக்குது. ஸோ ரைட் ஏறாமல் லெஃப்ட்லேயே போகிறதே நல்லது தான். நான் எப்போது என்ன வண்டி ஏறுவோன்னு தெரில. மூணாரெல்லாம் திருப்பிலாம் வரலாம். மூணாறு பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு மூணாறு திருப்பி கூட வந்துக்கலாம். சாப்பாடும் நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு ஹோட்டல், ஒரு ரெஸ்டாரண்ட்டு பிடிச்சிட்டோம். நாங்கள் மூணாறில் இந்த நாள் ஃபுல்லாகவே அங்கே மட்டும்தான் சாப்பிட்டோம், 3 வேளையும். நல்லா இருந்தது, கறியும் நல்லா இருந்தது. நான் பரோட்டா தான் 2 நாளைக்கு வந்து நான் பரோட்டா தான் சாப்பிட்டேன். 2 நாளைக்கு 1.5 நாளைக்கு பரோட்டா தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 வேளை சப்பாத்தி சாப்பிட்டேன். பொறுமையாக ஓட்டுவோம், ஏன்னா ரொம்ப இழுத்து ஓட்டினா வண்டி மைலேஜே தராது, சும்மாவே தராது. நார்மலாக ஓட்டுவோம், எது கதரை ஓட்டுனேன். 1 கீர் 2 கீர்லேயே ஓட்டினேன். காற்றடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி தான் மெமரி கார்டை துவச்சிட்டேன் போட்டு, ஒரே காற்று தான், எல்லாம் போச்சு. நான் வரும்போது ரெக்கார்ட் பண்ணது எல்லாமே போயிடுச்சு. நான் எப்போவுமே கார்டு மாற்றிடுவேன். சரி இடம் இருக்கே, எதுக்கு வேஸ்ட்டு பண்ணும். வரும்போது ஒரு கார்டு போட்டு யூஸ் பண்ணுவேன், இங்கே இருக்கும்போது ஒரு கார்டு யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஒரு கார்டு யூஸ் பண்ணுவேன். சரி அதான் இடம் தான் இருக்கே, அவ்வளோ ஒன்றும் ரெக்கார்டும் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டையே போட்டு யூஸ் பண்ணேன். கடைசியில் எப்படி நிற்கிது பண்ணணும் வண்டி, கடைசியில் கார்டே போயிடுச்சு. அது யாருக்கிட்ட கச்சா கூட ஒரு 256 ஜிபிக்கு வந்து வீடியோ இருக்கும், ஜாலியாக போட்டுக்கோங்க. நான் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அது எங்கன்னா போய் சொருகின்னு இருக்கும். அது இவ்வளோண்டு இருக்கும், குட்டியோண்டு எங்கேருந்து யாருக்கெல்லாம் கிடைக்கிறது. நான் அந்த எதிர்கார்ட்லேயும் நம்பர் கொடுத்துட்டு வந்துடுங்க, கிடச்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. அவங்கள தான் கேட்டாங்க, சரி ஓகேன்னு கொடுத்துட்டு வந்தேன். நான் எவ்வளோ பேர் தேடினாங்க கூட சேர்ந்து, அப்போ கூட கிடைக்கல. ஏன்னா அது வெறும் ரோடு மட்டும்னா கூட இப்போ நான் கண்டுபிடிச்சிடலாம். அது ஒரு பெண்டு, ஒரு மேலேருந்து கீழே திரும்புகிற பெண்டு. அந்த பெண்டில் இந்த பக்கம் செடி ஸ்லோப்பு, அந்த பக்கம் வந்து ஒரு சின்ன தண்ணி போகிறதுக்காக ஒரு சின்ன ஒரு இது மாதிரி. ஆனால் தண்ணிலாம் போல இல்லை, அதுலேயும் செடி வளர்ந்துருக்கு ஃபுல்லாகவே. அது எங்கே போச்சுன்னு தெரில. இப்போ போகும்போது கிடைக்குதான், எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஆரம்பத்துலேருந்தே ஒரு நாய் தடங்களாக வந்து நடந்துன்னு ஒன்று ஒன்றா மாறிக்கின்னு அது வெறுப்பாயினே இருக்கு. ஆனால் நம்ம கிளைமேட் வந்து நம்மளை சில் பண்ணிடுது. அதெல்லாம் யோசிச்சிருந்தா வேலைக்கு ஆகாது. இவ்வளோ நடந்தது ஊரில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான், ஊரில் ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஊருக்கே வருது. இங்கே வந்துமே அப்படியே முறுக்கின்னு இருந்தால் வேலைக்கு ஆகாது. போச்சா போச்சு, நடந்தது அவ்வளோதான். இங்கே இருந்தாலுமே அதே தான். ஃபோனில் நினச்சி ஃபீல் பண்ணிலாம் இருக்கக்கூடாது. ₹10 தொலைஞ்சிச்சுன்னு யோசிச்சுன்னு இருந்தால் ₹100 காணாமல் போயிடும். மழை பெய்யுது. அந்த ட்ரெஸ் எல்லாம் கூட கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்தேன், மற்றபடி இன்னும் கம்மியாக எடுத்துன்னு வரலான்னு தான் இருக்கேன். மழை பெய்யுது, ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. மழை பெஞ்சா பொறுமையாக ஓட்டிக்கலாம், மழை பெஞ்சா
இங்கே ஏறுங்க. ரைட் ஏறல. இப்படியா வந்தோம்? எப்படி போகலாம்? இப்படியே போயிடலாம். ஏய், ரோட்டு எப்படி இருக்குன்னு தெரியலடா. மழை பெய்யுதுடா. என்னடா இது இப்படி பெய்யுது? அதான் அப்படியே பொறுமையாக போயிடலாம். மழை நின்று போயிருந்தா அப்புறம் போகவே முடியாது. மழை ஜோராக பெய்யுது. ஐயா, வேலைக்கு ஆகாது போல இருக்க. இன்னும் கொஞ்ச தூரம் போயிட்டா நின்றோம் மழை. வழி விடுங்க எங்க. அப்படியே விட மாட்டான் பாயவன். கொஞ்சம் வழி விட்றா. நீ போற சரி, உன் பின்னாடியே வர முடியும். நானு பாரு. ஸ்ட்ரைட் ரோடாக இருந்தால் பூந்துருவோம் புஷ்ஷுன்னு. பெண்டு வேறு ஆப்போசிட்டில் வண்டி வரப்போ தான் கம்முன்னு நிற்கிறேன். சிப்ஸு வேறு ரெயின் லேயர் வேறு எடுத்துகிட்டு வரல. வந்துட்டோம், மூணாறுல வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் தான். நின்னா அந்த கடையில் சாப்பிட்டு போயிடலாம். இந்த பக்கம் போகணும்ல. ஓகே ஓகே. கோலே, இந்த கடையில் சாப்பிட்டு போயிடலாமா? அந்த கடையில் வாடா. அவ்வளோதான், அங்கேயும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு போயிடலாம் பொறுமையாக. மணி 4 கரெக்டாக இருக்கும். ஏதோ ஞாபகம் இருக்குது ரூட்டு, அதனால் போயின்னு இருக்கேன் அப்படியே. ஃபஸ்ட்டு நம்ம எங்கன்னா தூரமாக எங்கன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது மழை பெஞ்சாலே வெறுப்பாயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போவுமே. நம்ம ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மழை பெஞ்சு ஃபுல்லாக ஈரம். ரெயின் லேயர் வேறு எடுத்துகிட்டு வரல. வேறு அதை போட்டோன்னா மழை நின்றோம். அது எடுத்துகிட்டு வந்தாலும் மழையே பெய்யாது. வேற புசு புசுன்னு வரான்ல, அதனாலேயே பொறுமையாக போயின்னு இருக்கிறேன் ரைட்டில் ஏறாமல். கரெக்டாக தானே போகிறேன்.
வந்துட்டேன். பா இப்படியே இருந்தால் ஓகே, மழை பெஞ்சாதான் வெறுப்பு. சூப்பர்ண்ணா. எப்படி திரும்பினாரு? சரி, நான் ஸ்ட்ரெயிட்டாக போகிறான்னு நினச்சேன். நான் ரிட்டர்ன் வந்து அந்த ஹோட்டலில் சாப்பிடணும்னு தெரியவே தெரியாது. நான் சொல்லியிருந்தேன் அந்த ஹோட்டல் தான். திரும்பவும் வந்து மூணாரில் அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டு திரும்ப போகிறோம். சிக்கன் தான் இருந்தது, வேறு எதுவும் இல்லை. பரோட்டா சாப்பிட்டோம்னா அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு மாதிரி. பரோட்டா சாப்பிட்டதுலேருந்து செம்மையாக இருக்குது. அந்த மழை பெஞ்சு விட்டதுல இப்படி ஆகிடும் சூப்பராக. இன்னும் மேலே போனால் பயங்கரமாக இருக்கும். முந்தா நேற்று மழைலாம் அவ்வளோ இல்லை, ஜஸ்ட் தூரல் அப்படி தான் இருந்தது. ஸோ இப்போ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. என் கையெல்லாம் விரைச்சி போகுது. க்ளவுஸ் வேறு லைட்டாக நனைஞ்சிருக்கா, ஒரு மாதிரி விரைச்சி போகுது கையெல்லாம். நல்லா இந்த மேலே அப்படியே ஏறி தேனிக்காக இறங்கி வேண்டாம். தேனியில் ஷோரூம் தான் வாங்கலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக கீழே தான். ஏன்னா 270 கிலோமீட்டர் ஓட்டணும் இப்போது இன்னும். கை உள்ள அப்படி இருக்கு சில்லுன்னு. நான் நிறுத்திட்டான். என்னடா போ போ போ. எப்படி இருக்கு இன்னவே தெரியல, ஒரே ஸ்மோக்கு தான். கோவில் அதுதான் சும்மா ஒரு போட்டோ தான் நின்னேன். அவன் சொல்கிறதாங்க ரோடு மூடிக்குச்சுன்னா போக முடியும். ஏன்னா நான் ஆன்டி பார்க்கும் போடல, நம்மக்கிட்ட லைட்டும் கிடையாது. மூடிக்குச்சுன்னா கஷ்டம்தான். அதெல்லாம் மூடாது, பார்க்கலாம். பா வேற மாதிரி வழி விட்டா முன்னாடி போயிடலாம். நல்ல கிளைமேட்டு தான் இன்னும் வந்துக்கிறோம் பொழுது. சிக்னல் பாயிண்டா? இங்கே ஒரு டீயை போட்டு கிளம்பி போகலாம். பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. சொல்லு, எனக்கு டீ தான். மூணாறுலேயே பெஸ்ட்டு ஸ்பாட்டு எனக்கு பிடிச்ச இடம் இதுதான். செமையாக இருக்கும். பக்கத்துலேயே ஒரு டீ கடை வேறு.
என்ன கிளைமேட்டு, க்ளவுடு பாரு எவ்வளோ ஸ்பீடா. இப்போ தான் போன திரும்ப வராரு, இறக்கி விட்டு வந்துட்டார் போல இருக்கு. யூரின் போனாலும் புகையா பாருக்குது, அந்த அளவுக்கு இருக்கு. சரி, இங்கேயும் அதனால் ஒரு வீட்டுக்கு இருந்தால் நல்லா இருக்கும்பா நம்மளுக்கு. ஏய் போலாம்டா. ஓகே பை. ஆஹா, பரோட்டா சாப்பிட்டாலே செட் ஆக மாட்டோப்பா இந்த கோல்டு கிளைமேட்டில். அவர் நேற்று முந்தானத்துமே சொன்னார், நானுமே தான் சரி இங்கே பண்ணா தானே வரோன்னு சொல்லிட்டு தான் சாப்பிட்டேன். அது சும்மாவே ஜீரணம் ஆகாது, இப்போ அப்படியே நிற்கிது. இங்கேருந்து ரோடு செம்மையாக இருக்கும். அவருக்கு முன்னாடி போயிடலாம். இப்போ தான் 60 கிலோமீட்டர் வந்துருக்குறோம், இன்னும் இருக்கு 250 கிலோமீட்டர் கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல எனக்கு சரியா. நான் எதுவுமே பார்க்காம தானே வந்தோம், ஸோ சரியாக தெரில. ஆனால் இருக்கிற இடம்லாம் பார்த்துட்டோம், போயிட்டு வந்துட்டோம். மற்றபடி வரும்போது இருந்தால் கரெக்டாக எங்கெங்கே என்னென்ன இருக்குன்னு தான் பார்க்கணும். ஆனால் இது வரைக்கும் நான் போனதுலேயே எனக்கு பிடிச்ச ஊர் இது, ஏற்காடுக்கு அப்புறம். மழை மட்டும் இல்லாமல் தான் போதும், இப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல. ஆனால் அந்த ஸ்பீடாக போயிடுது, சதன்னு போயிடுது, அது மட்டும் வேணாம். ரோடுக்கும் அந்த வண்டி சவுண்டுக்கும் இதில் கேட்காது மோஸ்ட்டாக, ஏன்னா நான் நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டு வச்சிருக்கேன். அது ஆஃப் பண்ணணுன்னா தான் கேட்கும். அதுவும் அந்த ரோடு ஸ்மூத்துக்கும், வண்டியும் வேறு ஸ்மூத்து வேறு வேற மாதிரி இருக்குது, சொல்லவே முடியாது. 900 வச்சுருந்தவங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்குன்னு, வச்சு இருக்கிறவங்களுக்கு தெரியும். இன்னொரு நாள் கூட இருக்கலாம், என்ன பண்ணுறது, அப்புறமா வந்துக்கலாம். செலவாகுதுல நிறைய. Plaza Ahmad. வா அங்கே பாருங்க வியூவை எப்படி இருக்கு, பயங்கரமாக இருக்குது. நான் இந்த வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுறேன் இங்கே வந்ததுலேருந்து. நான் இன்னத்துக்கு போயிருக்கணும் 4 கிலோமீட்டராக ஓட்டியிருக்கேன் அங்கேருந்து. அப்போனா என்ன, இங்கேருந்து போகவே தோண மாட்டுது. ஓ எப்படி இருக்குது சொல்லி வாங்க முடியல, கொஞ்ச நேரத்தில் நிறுத்திட்டேன். நான் சொல்லி வாங்க முடியல நின்ட்டேன். இங்கே நான் சொல்கிறேன்னே பயங்கரமாக இருக்குது கிளைமேட்டு. நேற்றுலாம் நான் இங்கே தான் உட்காந்துருந்தேன், இங்கேயா எங்கே தெரியல, இங்கே தான் உட்காந்துன்னு நினைக்கிறேன். இங்கே தான். ஏன் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை,
இருந்தால் இவ்வளோ தூரம் வரவே தேவையில்ல. தமிழ்நாட்டில் இருந்திருந்தா இந்த இவ்வளோ தூரம் வரவே தேவையில்ல, அப்பப்போ போயிருக்கலாம். இந்த மலை தான் பயங்கரமாக இருக்குமே அங்கேருந்து உட்காந்து பார்த்தா. இதுக்கு அந்த பக்கமும் நல்லாயிருக்கும் அந்த மலையோட வியூ. ஆனால் மழை பெய்யல போல இருக்கே, இல்லை ஹெல்மெட்டில் தெரியலையா? பெய்யல தான் நினைக்கிறேன். இங்கே கிராஃபிக்ஸ் மாதிரி என்ன பார்க்கறதுக்கு. நான் வேறு இதுதான் வேறு ஃபஸ்ட் டைம் வேறு வரேன் நான் மூணாருக்கு. இதெல்லாம் வேறு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். அதனால தான் உங்களுக்கு கிரியேட் ஆகுறேன். தண்ணி இருக்கா தண்ணி இல்லையா இல்லை காஞ்சி இருக்கானே தெரில ரோடு. ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணுறாப்பல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸை வச்சு. ஸோ இங்கே கூட நல்லாயிருக்கும். இங்கேருந்து பின்னாடி பக்கம் வந்து ஃபோட்டோ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மலையோட பேக் சைட் வியூ இது. இந்த இடத்துக்கு வந்தால் மேகம் வந்து இப்படி வந்துட்டு இப்படி போவோம். குளிருது. அது பாருங்க மேகம் எப்படி இருக்கு. நான் நிறுத்திட்டான். இங்கேருந்து இவனுங்களும் போக மாட்டானுங்க பொழுது, நானும் இவனில் போக விட மாட்டேன். என்னடா விட்டுட்டா? டேய் டேய் இங்கேனா போய் நிற்கிற? என்னடா இது இப்படி இருக்குது? பின்னாடி வாடா டேய், காற்றுக்கு தெரிய போகுது. வீரி சொன்னல இங்கேருந்து மேகம் வந்து இப்படி போகணும், அது வருது வருங்க அப்படியே. இதுவே இப்படி இருக்குன்னா இப்போ மேகமலை எப்படி இருக்கும்? ரைன் யா மாறி கேக்குதா? கேவலமாக இருக்கா? நல்லா தானே இருக்குது, அப்புறம் என்னவா? சீக்கிரம் மாற்று, 4 கிலோமீட்டர் தான் வந்துக்கிறோம். அதுதான் போகலாம். இந்த கண்ணுக்கு இந்த வியூலாம் தெரியாமல் ஆயிடுச்சுன்னா போயிடலாம், நிற்கலாம் தேவையில்ல, அதுக்கு வரலாம். இது நேற்று முந்தா நேற்று ஒரு மாதிரி இருந்தது, இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது.
அப்பா